வர்கீஸ் மூலன்ஸ் பிக்சர்ஸ் மற்றும் ட்ரை கலர் பிலிம்ஸ் வழங்கும் மாதவன் நடித்த GDN வெற்றி நடை போடுகிறது. முதலமைச்சர் விஜய் தலைமையில் எம்பிக்களின் ஆலோசனை கூட்டம் நடைபெறுகிறது. இதை கூட்டியிருப்பது தமிழ்நாடு அரசு. தமிழ்நாட்டை சேர்ந்த எம்பிக்கள், ராஜ்யசபா மற்றும் லோக்சபா 2 அவைகளை சேர்ந்த எம்பிக்கள் அனைவருக்கும் அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கிறது. இதில் அதிமுக, திமுக, பாமக, தேமுதிக ஆகிய கட்சிகளை சேர்ந்த பிரதிநிதிகள் கலந்து கொள்ளவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. நம்மோடு சஞ்சீவி இணைந்திருக்கிறார். பங்கேற்பும் பங்கேற்காததும் நிறைய அரசியல் செய்திகளை சொல்லுது இல்லையா சஞ்சீவி? உங்களுடைய இன்சைட்ஸ் என்ன? முன்னாடியே பேசும்போது சொன்னேன் இந்த மாதிரி திமுக கண்டிப்பா பங்கேற்காது அப்படின்ட்டு. எனக்கு டிவிக்கோட எம்எல்ஏ முஸ்தபா அவர்கள் பேசும்போது எனக்கு தோணுன ஒரு கேள்வி என்னன்னா, தமிழ்நாடு சார்ந்த பிரச்சனையை பத்தி பேசணும்னு சொன்னார் அவரு, டீலிமிட்டேஷன் அப்படின்றது. அப்ப காவேரி தமிழ்நாடு சம்பந்தப்பட்ட பிரச்சனை இல்லையான்னு சொல்லிட்டு எனக்கு கேள்வி எழுது. ஏன்னா தொடர்ந்து கடந்த 10 நாட்களா பாத்தீங்க அப்படின்னா எதிர்கட்சிகள் எல்லாமே ஒரே லைன்ல, டிஎம்கே, ஏடிஎம்கே மற்றும் பாமக போன்ற கட்சிகள் எல்லாமே நேற்று கூட சௌமியா அன்புமணி அவர்கள் பேரவையில கேள்வி எழுப்பினாங்க. இந்த மாதிரி தொடர்ந்து கண்டிப்பா எல்லா கட்சிகளும் சேர்ந்து டெல்லியில போய் வலியுறுத்தும் பிரதமரை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோரிக்கை வச்சாங்க. அப்ப அது ஸ்டேட் பிரச்சனை இல்லையான்னு சொல்லிட்டு எனக்கு இந்த ஒரு கேள்வி எழுது. சோ அப்படி இருக்கும்போது நீங்க தமிழ்நாட்டு பிரச்சனைக்கு, காவிரி பிரச்சனைக்கு இங்க கூட்டம் கூட்ட மாட்டீங்க, அப்ப டீலிமிட்டேஷனுக்கு நீங்க உங்க தலைமையில எல்லா எம்பிஸும் வரணும் அப்படின்னா எப்படி? பட் அகைன் சஞ்சீவி, இப்போ காவிரியில ஒரு பப்ளிக் ஃபோரா இல்லாம இருந்தா பரவாயில்லையே. நம்ம அசம்பிளியில அதுக்கான தீர்மானத்தை ஒரு முறைக்கு நேத்துக்கு கவன ஈர்ப்பு வரைக்கும் கொண்டு வந்திருக்கிறாங்க தானே, அதுக்கு ஒரு ஃபோரா இருக்குதானே? இல்ல, அதுக்கு ஒரு ஃபோரா இருக்கு. ரெண்டாவது இந்த விவகாரத்தை சொல்ற தமிழ்நாடு as a whole, கர்நாடகால உங்களுக்கு அனைத்து கட்சி கூட்டம் நடத்தினாங்க. அவங்களுக்கு என்ன தயக்கம் இருக்குன்னு நினைக்கிறீங்க? இப்போ திமுக தான் கேக்குறாங்க, சரி நடத்திட்டு போறோம் அப்படின்னு அவங்க காவிரியிலயும் நடத்திருக்கலாமே, அதுல என்ன தயக்கம் இருக்க முடியும்னு நினைக்கிறீங்க? தயக்கம் என்னன்னா, நாங்க எதுக்கு அவங்க மற்ற கட்சிகளை அடிக்கணும்? we don't have the necessity to do it. see, குறைஞ்சபட்சம் உங்களுடைய கூட்டணி கட்சி அடிச்சிருக்கலாமே. you don't need to call the other parties. பட் அப்படி செலக்டிவா கூப்பிட முடியாது இல்ல? கூட்டணி கட்சிகளை மட்டும் கூப்பிட்டா அது பொருத்தமா இருக்காது இல்ல? அவங்க என்ன சொல்றாங்கன்னா, விவசாய பட்ஜெட் பண்ணும்போது கூட நாங்க எல்லாத்தையும் அழிச்சு பேசணும், ஃபார்மர் அசோசியேஷன் அழிச்சு பேசணும், எல்லா ஸ்டேக் ஹோல்டர்ஸ் வச்சு அவங்களோட பேசிதான் விவசாய பட்ஜெட்டே கிரியேட் பண்ண சொல்றவங்க. இது காவேரி மாதிரி பிரச்சனைக்கு எதுக்காக they are not doing it என்ற கேள்வி எழுது. இல்ல, உங்களுக்கு அதுல என்ன தர்ம சங்கடம் இருக்க முடியும்? ஏன்னா காவேரியில தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு மத்த கட்சிகளுக்கு என்ன ஸ்டாண்டோ அதே ஸ்டாண்டு தான். சோ அவங்க நினைத்திருந்தா திமுக கேட்கிற மாதிரி, சரிங்க நாங்க இதுக்கு கூட்டிட்டோம், இதுக்கும் வாங்க அப்படின்னு சொல்லி திமுகவை இன்னும் எம்பாரஸ் பண்ண முடியும் இல்ல? அது ஏன் அவங்க செய்ய தயங்குறாங்க இல்ல மறுக்கிறாங்க? எனக்கு ஒரு கேள்வி என்னன்னா, பொலிட்டிக்கலா பார்க்கும்போது இந்தியா அலைன்ஸ்ல டிவிக்கு இருக்கான்னு கேட்கும்போது அவங்க சொல்லக்கூடிய பதில் என்னன்னா, எங்ககிட்ட எம்பிஸ் கிடையாது, அதனால அதை பத்தி நாங்க யோசிக்கிறேன்னு சொல்றாங்க. ஆனா இந்த மாதிரி பிரச்சனைக்கு இப்ப நீங்க எல்லா எம்பிஸையும் எப்படி கூப்பிடலாம் நீங்க? அப்ப ஆர் யூ அக்செப்டிங் யுவர் பார்ட் ஆஃப் இந்தியா அலைன்ஸ்? அதுக்கான பதில் என்ன அவங்க கிட்ட? பட் இது இந்தியா அலைன்ஸ் உடைய கூட்டம் இல்ல, இது தமிழ்நாடு எம்பிக்களுடைய கூட்டம். இட்ஸ் சோ ஹேப்பன்ஸ் இந்தியா அலைன்ஸ் உடைய பார்ட்னர்ஸ் எல்லாம் கலந்துக்கறாங்க, மத்தவங்க கலந்துக்கல. இல்ல, அதான் எனக்கு இருக்கக்கூடிய கேள்வி என்னன்னா, அதான் நீங்க you're saying simply நாங்க இந்தியா கிடையாது, நேஷனல் இஷ்யூஸ் பேச மாட்டோம் அப்படின்னு சொல்றீங்க. அப்ப டீலிமிட்டேஷன் பத்தி இன்னும் பில்ல கூட கொண்டு வர போறாங்கன்னு தெரியல இந்த சீசன்ல இல்லையா? அப்படி இருக்கும்போது why should காவேரி was an immediate issue. காவேரி இந்த பிரச்சனை நடந்ததுக்கு தொடர்ந்து கொஞ்சம் பின்னோக்கி போமேனா, திமுக இது ஒரு இஷ்யூ வரத்துக்கு முன்னாடி தானே பிரியம் பண்ணி எடுத்தாங்க. ஒரு கூட்டம் இல்ல, பல கூட்டங்கள் போட்டாங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு 3-4 கூட்டம் போட்டிருப்பாங்க. ஒன்னு தமிழ்நாட்டுடைய அனைத்து கட்சி கூட்டம், தென் மாநில முதலமைச்சர்கள்லாம் அழைத்தாங்க, நிறைய கட்சிகளை அழைத்தாங்க. அப்புறம் லாயர்ஸ் எல்லாம் கூட்டி ஒரு கூட்டம் இங்க ஒரு 5 ஸ்டார் ஹோட்டல்ல நடந்தது. ஸோ இப்படி சீரியஸ் ஆஃப் கூட்டங்களை நடத்தியவங்க அந்த பிளாங்கை இவங்க எடுத்துக்கிறாங்களா? I see this meeting as a retaliation. அதாவது காவேரி கூட்டத்துக்கு கூப்பிட்டு எதிர்கட்சிகள் கூப்பிட்டு பிரஷர் கொடுத்து கவர்மெண்டால அந்த கூட்டத்தை கூட்ட முடியல. அதற்கு ஒரு பதிலாக தான் இந்த கூட்டத்தை கூட்டுறாங்க. பிளஸ் டிஎம்கே பொலிட்டிக்கலா பிரஷரைஸ் பண்றாங்க. ஏன்னா அவங்களுடைய ஸ்டான்ஸ் டிஎம்கே, ஏன்னா இப்ப இருக்கக்கூடிய ஸ்பெகுலேஷன் என்ன அப்படின்னா, டிஎம்கே will support the delimitation bill-ன்ற மாதிரி ஒரு ஸ்பெகுலேஷன் இருக்கு. இன்னும் பல முறை திமுக யோசிச்சு எடுக்காத முடிவு. அவங்க இன்னும் ஒரு நான் கமிட்டலா இருக்கலாம், இல்ல கன்சிடர் கூட பண்ணலாம் வேரியஸ் ஆப்ஷன்ஸ். வெளிநடப்பையோ புறக்கணிப்பையோ ஆதரிச்சு ஓட்டு போடுறதையோ திமுக அவ்வளவு லேசா எடுத்துரும் நினைக்கிறீங்களா? நேற்று கூட உதய அவர்கள் எதிர்கட்சி தலைவர் பேசும்போது, இந்தியா டுடே பத்திரிகைக்கு பேசும்போது அவர் பேட்டியில கிளியரா இருந்தது, நாங்க எங்க தெளிவுல எங்க ஸ்டாண்ட்ல கிளியரா இருக்கும், தலைவர் கிளியரா இருக்காரு, we are going to oppose the delimitation bill என்ற மாதிரி சொல்றாங்க இல்லையா? ஆனா பத்திரிகைக்குள்ள வரக்கூடிய செய்திகள் என்ன, டிஎம்கே கன்சிடர் பண்ணது பிஜேபி trying to convince டிஎம்கே மாதிரி அப்படின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்க.
சோ அப்படின்ற போது லைக் ஒரு மிக்சட் சிக்னல்ஸ் வருது இல்லையா? ஏன்னா இப்போ ஆர்எஸ் பாரதி போன்றோர், திருச்சி சிவா போன்றோர்லாம் பில்லு வரட்டும் பார்த்து நம்ம பேசுவோம் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அவங்க வந்து ஒரு ஃபேர் டீலிமிட்டேஷனை அக்செப்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு தோற்றம் இருந்தது. இல்லை அதில் ஒரு பொசிஷனை நியூவான்ஸ் பண்ணுவாங்கன்னு. ஆனால் திரு உதயநிதி சொன்ன கருத்து அப்படிங்கிறது அதுக்கு மாறுபட்ட ஒரு உணர்வை கொடுக்குது இல்லையா? ஸோ ஒரு மிக்சட் சிக்னல்ஸ் அங்கேருந்து இந்த வாரத்தில் வந்துட்டு இருக்காங்க அங்கேருந்து. இது கண்டிப்பா இது வரைக்கும் திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்கள் கிட்ட இந்த தொடர்பா எந்த ஸ்டேட்மெண்ட் வரல எனக்கு தெரிஞ்சு. as far as I know. அதனால they keep guessing it. லைக் இன்னும் வந்து ஓபனா இருக்காங்க இந்த விஷயத்தெல்லாம் தோணுது எனக்கு. வரட்டும் பாத்துக்கலாம், தமிழ்நாட்டுக்கு எது நல்லதோ அது பண்ணலாம். ஒரு 50% நீங்க பார்லிமெண்ட் இன்க்ரீஸ் பண்ணாங்க அப்படின்னா தமிழ்நாட்டுக்கு நல்லது அப்படின்னா நாங்க ஸ்டாண்ட் எடுப்போம் அப்படின்ற மாதிரி ஒரு மனநிலையில டிஎம்கே இருக்கலாம் இல்லையா? அதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அதுதான் தமிழக வெற்றி கழகமும் டீலிமிட்டேஷன் பில்லை எந்த வடிவத்திலையும் எதிர்க்கும் நினைக்கிறீங்களா? அவங்களும் தங்களுடைய பொசிஷனை நியூவான்ஸ் பண்ணிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. நமக்கு பிரதிநிதித்துவம் பாதிக்கல அப்படின்னு ஒரு உணர்வுக்கு வந்து ஒரு நியூவான்ஸ் பொசிஷன் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்களா? இல்ல அவங்க காங்கிரஸோட இருக்கிறாங்க, இந்த கூட்டமே அதோடைய சான்று, எந்த வகையில வந்தாலும் டீலிமிட்டேஷன் அவங்க எதிர்ப்பாங்கன்னு தான் புரிஞ்சுக்கிறதா? பொலிட்டிக்கலா டிவிக்கே ஒரு ஸ்டான்ஸ் எடுக்கலாம். ஆனா அங்க கடைசியில ஓட் பண்ண கூடிய கட்சிகள் என்னன்னா யார் எம்பிஸ் இருக்காங்களோ அது ஒரு வசதியான நிலையா தாவேகா பாக்குதா? டிவிகே இருக்கு. ஒருவேளை ஒரு ராஜ்யசபா எம்பி அவங்களுக்கு இருந்தா கூட they have to take a stance அங்க. நான் திரு முஸ்தபாட்ட கேட்டது போல அவங்களுக்கு ராஜ்யசபா எம்பி வாய்ப்பு வந்தும் கூட எடுத்துக்கொள்ளாது இந்த எம்பாரஸ்மெண்ட் இல்லாட்டி இந்த சிக்கல்களை தவிர்க்கிறதுக்கா? இல்ல கண்டிப்பா. ஏற்கனவே பாத்தீங்க அப்படின்னா டிஎம்கே மற்ற எதிர்கட்சிகள் எல்லாம் சொன்ன விஷயம் அப்படின்னா டிவிக்கே தான் பிஜேபியோட பி டீம்ன்ற மாதிரி ஒரு விஷயத்தை தொடர்ந்து சொல்லிட்டு வந்தாங்க. நீங்க பயப்படுறாரு, முதலமைச்சர் பயப்படுறாரு, ஏதோ ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குன்னு சொல்லிட்டு வந்தாங்க. இப்போ ட்ரைங் டு டர்ன் தி டேபிள் அண்ட் சே ஓகே இவங்க தான் அலைன்ஸ்ல இருக்காங்க, பிஜேபி அண்ட் டிஎம்கே தான் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்ல இருக்காங்கன்னு சொல்லிட்டு அந்த ஒரு நரேட்டிவ் செட் பண்றதுக்காக டிவிக்கே இந்த மீட்டிங் கூப்பிடுறாங்கன்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். which is actually a very good strategy. அவங்க சேர்ந்து பார்க்கும்போது ஒரு so it is very interesting. இவ்வளவு நாள் வந்து தாவேகா மேல திமுக குத்தின முத்திரை நீங்க பிஜேபியோட பி டீம் அப்படின்னு அது அப்படியே திருப்பி பாத்தீங்களா, நீங்க தான் வரல, நீங்க தான் பிஜேபியோட கோவட்ஸ்ல இருக்கீங்கன்னு சொல்றாங்க. அதுதான் இதோட பொலிட்டிக்கல் மெசேஜ். எலக்டோரல் அலைன்ஸ் பத்தி எல்லாரும் பேசுறாங்க, ஒரே அலைவரிசையில வராங்க அப்படின்னு சொல்லிட்டு டிஎம்கே அண்ட் பிஜேபி. என்ன பொறுத்த வரைக்கும் பொலிட்டிக்கலா ஒரு அலைன்ஸ் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கலாமே தவிர எலக்டோரலா அவங்க 2 பேரும் வந்தாங்க அப்படின்னா அதற்கான வாய்ப்புகள் இல்லைன்னு தோணுது. முதல் முறையா பார்த்தோம் அப்படின்னா 2026 சட்டமன்ற தேர்தலில் டிஎம்கே மாதிரி ஒரு திராவிட கட்சி வந்து ஆட்சிக்கு வராமல் போனது வந்து இட்ஸ் a good news for பிஜேபி. அப்படி இருக்கும்போது அவங்களை வந்து நீங்க ஒரு மந்திரி பதவி கொடுத்தோ ஒரு அலைன்ஸ் வச்சோ பிஜேபி அழக பார்க்க கண்டிப்பா நினைக்க மாட்டாங்க. அவங்கள பொலிட்டிக்கலா அந்த பேசஸ் திமுகவுடைய பேஸும் பிஜேபிக்கு இருக்கிற எவ்வளவு சின்ன பேஸோ ஒட்டுமாங்கிற கேள்வி இருக்கு. கண்டிப்பா 2 பேருக்கும் அவங்களுடைய ஓட் பேஸ் போயிடும் நினைக்கிறேன். கண்டிப்பா பாஜகவுக்கு தமிழ்நாட்டுல வாக்களிச்சவங்க இந்த கூட்டணி வாக்களிக்க மாட்டாங்க. ஓகே, டிஎன்கேக்கு வாக்களிச்சிட்டு இருந்த அந்த பாப்புலேஷன் வாக்களிக்க மாட்டாங்கன்ற மாதிரி ஒரு சூழல் இருக்கு இப்போதைக்கு. வர்கீஸ் மூலன்ஸ் பிக்சர்ஸ் மற்றும் ட்ரை கலர் பிலிம்ஸ் வழங்கும் மாதவன் நடித்த GDN வெற்றி நடை போடுகிறது.